இந்த வீடியோவில் நம்ம 2026 பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், ஸோ எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். அண்டு இட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். நீங்கள் இதுவரை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கேட்டிருக்கே பார்த்துருக்கே மாட்டீங்க. ஓகேங்களா? தென் ஃபஸ்ட்டு எல்லோரும் தயவு செஞ்சு ஒரு பேப்பர் அண்டு பேனா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. நான் சொல்ல நீங்கள் நோட் பண்ணுங்கள் அண்ட் அதுக்கு ஆன்சரும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் 1 இயரா இல்லை 2 இயராக நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுடைய ஸ்கோர்ஸ் கார்டை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? உங்கள் ஸ்கோர் கார்டை எடுத்துக்கிட்டு நீங்கள் இதுவரை எக்ஸாம் எழுதின எக்ஸாம்ஸ் எல்லாம் ஸ்கோர் கார்டு எடுங்க. எடுத்து அதை நீங்கள் என்னென்ன மார்க் வாங்கியிருக்கீங்க, ஒவ்வொரு செக்ஷனுக்கும் நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்கள் ஸ்ட்ராங் ஜோன் என்ன, உங்கள் வீக் ஜோன் என்ன, நீங்கள் எதில் லேகாக இருக்கிறீங்க, ஈவன் உங்கள் ஸ்ட்ராங் ஜோன் இருக்கிற செக்ஷனில் எந்த இடத்துல வீக்காக இருக்கிறீங்க, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி ரியல் எக்ஸாம், நாட் மார்க், ஸ்கோர் கார்டு ஆஃப் ரியல் எக்ஸாம். ஓகேங்களா? இதை எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கம்ப்ளீட் ஒன் அனலைஸ் போத் ப்ரீ அண்டு மெயின்ஸ். இதை நோட் பண்ணிவிட்டு உங்களுடைய பாசிட்டிவ் அண்டு நெகட்டிவ், நீங்கள் எந்த செக்ஷன் ஸ்ட்ராங் அண்ட் எந்த செக்ஷன் வீக், எந்த செக்ஷனில் ஆவரேஜ், இதெல்லாம் நீங்கள் ஒரு டேட்டா மாதிரி க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே லேகாக இருக்கிறோம், ஓகேங்களா? எந்த டாப்பிக்கில் லேகாக இருக்கிறோம், இல்லை எந்த செக்ஷனில் லேகாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு ஷெடியூல் மாதிரி மட்டும் போட்டு நம்ம அதை அந்த ஷெடியூலை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளால் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த ஷெடியூல் ஆல்ரெடி நிறைய ஃபாலோ பண்ணியாச்சு. பட் நம்ம எங்கே லேகாக இருக்கிறோம், நம்மளுக்கு என்ன தேவைங்கிறதே தெரியாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது. ஸோ ரெண்டாவது விஷயம், நீங்கள் அந்த பேப்பரில் என்ன எழுத போகிறீங்க, லேகான நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் குவான்ஸில் ஸ்பீடு லேகாக இருக்கிறேன், இல்லை எனக்கு குவான்ஸில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த டாபிக் லேகாக இருக்குது, பட் டைம் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும். இதை ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதை ஃபுல்லாக நோட் பண்ணுங்கள். ரெண்டாவது லேகிங். மூணாவது பார்த்தீங்கன்னா அபவுட் பாஸ்ட். என்னது அபவுட் பாஸ்ட்? நீங்கள் படிக்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ எக்ஸாம் முடிஞ்சது வர நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்கள். என்ன ப்ரோ ரீகால் பண்ணணும்? என்ன ரீகால் பண்ணால் நீங்கள் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எவ்வளோ டைம் கொடுத்தீங்க, ரியலி நீங்கள் இந்த செக்ஷன் நீங்கள் லேக் ஆகிற செக்ஷனுக்கு நீங்கள் டைம் கொடுத்தீங்களா, இல்லை எவ்வளோ எஃபர்ட் போட்டிங்க, இல்லை கன்டினியூஸாக எஃபர்ட் போட்டிங்களா, இல்லை 1 டே 2 டே பண்ணிங்களா, நீங்கள் பண்ணது உண்மையிலே ரியலாக நீங்கள் பண்ணியுமே உங்களுக்கு ரிசல்ட் வரல அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உண்மையிலே நம்ம பண்ணது எஃபெக்டிவாக பண்ணோமா, இல்லை நம்ம கடமைக்குன்னு பண்ணோமா, இல்லை உண்மையிலே நம்ம பண்ணோமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் எல்லாமே நோட் பண்ணுங்கள். அண்டு நீங்கள் பாஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்கள் பாஸ்ட்டில் பண்ண எல்லா மிஸ்டேக்கும் எழுதுங்க. ஓகேங்களா? எதனால் நீங்கள் படிக்கலை, எதனால் நீங்கள் இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ணல, எதனால் நீங்கள் குவான்ஸ் இம்ப்ரூவ் பண்ணல, உங்களுக்கு உண்மையான ரீசன் எழுதுங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் எடுத்துன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இங்கிலீஷ் வரலை அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன், நான் இப்போ இந்த பாயிண்ட் எழுதும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கிலீஷ் ஏன் வரல, நான் முதல்ல டைம் கொடுத்தேன் இங்கிலீஷுக்கு. டைம் கொடுத்தேன், கொஞ்ச நாள் கொடுத்தேன், அப்புறம் கொடுக்காம விட்டுட்டேன். ஸோ இது என் மேலே தப்பு. ஓகே, நான் டைம் கொடுத்தேன், ஆனால் எனக்கு என்ன பிரச்சனைனா, எனக்கு ஒரு டவுட் வருது. இந்த டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கு யார்கிட்ட போய் கிளியர் பண்ணுறது, இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இதுவுமே நம்ம இந்த இடத்துல எழுதணும், நம்ம பாஸ்ட்டில் எழுதணும். ஸோ நமக்கு என்ன விஷயம் லேக்காக இருக்குது, எதனால் நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ண முடியல, எங்கே நம்ம ஸ்டாக்னேட்டாக நிற்கிறோம், எதனால் அந்த இடத்துல நம்ம அப்படியே இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்ல. அப்போ தானே அதை ஓவர் கம் பண்ண முடியும். ஸோ அதை எழுதுங்க. இங்கே இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதுங்க. நீங்கள் பாஸ்ட்டில் பண்ண மிஸ்டேக், ஃபார் எக்ஸாம்பிள் நான் வெறும் டெஸ்ட்டு மட்டும்தான் போட்டுக்கிட்டே இருந்தேன், நான் தாண்டி வேறு எதுவுமே பண்ணலை, நான் கடைசி நேரத்தில் சிஏ படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் இங்கே எழுதுங்க. ஓகேங்களா? 4th டைம் மேனேஜ்மெண்ட். நீங்கள் உங்கள் பாஸ்ட்டில் எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இப்போ வர? ஓகேங்களா? உங்கள் ஸ்ட்ராங் ஜோனுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தீங்க, உங்கள் வீக் ஜோனுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தீங்க, உங்கள் ஆவரேஜுக்கு எவ்வளோ டைம் கொடுத்தீங்க, நீங்கள் ரியலி உங்களோட வீக்லேருந்து நீங்கள் உங்கள் வீக் ஜோனை ஸ்ட்ராங் ஜோனுக்கு இல்லை ஆவரேஜ் ஜோனுக்கு மாற்றுறதுக்கு அதுக்கு எவ்வளோ டைம் மேனேஜ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதையும் எழுதுங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத இங்கே எழுதுங்க. 5th மார்க். ஸோ மார்க் எக்ஸாம்
இங்கே பெரிய பிரச்சனையே என்னென்னா மார்க் எக்ஸாம். இந்த மார்க் எக்ஸாம் எடுக்கிறதுல தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. என்னென்னா ரியல் எக்ஸாமில் இந்த வட்டம் ஆர்ஆர்பிபிஓ கட் ஆஃப் எவ்வளோ 44 ஐ திங்க், ஓகேங்களா? 44. நீங்கள் மார்க் போடும்போது 44 எடுக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்தீங்க. 44 தான் எடுக்க முடியுது, ஆனால் 60 மார்க்கிட்ட எடுக்கணும். ஈவன் தோ இங்கே இருக்கிற எக்ஸாம் ரியல் எக்ஸாம் மட்டும் டஃப்பாக இருந்த போதும் நம்ம என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தோம்? நம்ம மார்க் ரொம்ப கம்மியாக வருது, நம்ம ரியல் எக்ஸாம் நல்லா பண்ண முடியுமா இப்படிங்கிற ஒரு நிறையா செல்ஃப் டவுட்டு, நிறையா என்ன சொல்கிறது செல்ஃப் டவுட்டு, நம்ம மேலே நம்மளுக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை, நம்மளே நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுறது, நம்மளே நம்மளை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு. ஏன்னா பக்கத்தில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா 60 மார்க் எடுத்திருப்போம், நம்ம 45 மார்க் தான் எடுத்திருப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஃபுல்லாக இந்த இடத்துல மார்க்கில் நடக்குது. ஒன்று. ரெண்டாவது, வெறும் மார்க்கை மட்டுமே நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. மார்க்கில் மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி மார்க்குங்கிறது எதுக்காகனா உங்கள் ப்ராக்டிஸ்க்காக. நல்லா புரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் வேறு, ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது வேறு. கற்றுக்கிட்டு தான் ப்ராக்டிஸ் பண்ணுமே தவிர்த்து டேரெக்டாக போய் ப்ராக்டிஸ் இறங்க முடியாது நம்ம எங்கேயுமே. ஸோ கற்றுக்கிட்டு தான் நீங்கள் ப்ராக்டிஸில் இறங்கணும். நிறைய பேர் கற்றுக்கிறாமலே ப்ராக்டிஸ் இறங்கிடுறீங்க. அதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. முக்கியமாக வந்து ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸ், ஓகேங்களா? ஒரு ரியல் பேங்கிங் ஆஸ்பிரண்ட் என்ன பண்ணணும்னா, அவன் ப்ரிலிம்ஸை கான்ஃபிடென்ட்டாக நான் எழுதுனா கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் அவன் வந்துடணும். வந்துட்டு அவன் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ப்ரிலிம்ஸ் வந்து இன்றைக்கி எத்தனாம் தேதி? இன்றைக்கி 23, சரி 24, ஓகேங்களா? பிப்ரவரி வந்து 6th வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட் 10 days மட்டும்தான் ப்ரிலிம்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி வர நான் என்ன பண்ணுவேன், எங்கே நான் லேகாக இருக்கிறேன், எங்கே நான் வீக்காக இருக்கிறேன், அண்ட் மெயின்ஸுக்கான ப்ராக்டிக்ஸ், இந்த மாதிரி விஷயம் அண்ட் சிஏ இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் ரியலி எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னா இதை தான் நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? நம்ம தப்பு பண்ணுறது என்னென்னா, கடைசி ஒவ்வொரு ஃபிலிம்ஸுக்கு முன்னாடி 30 நாளைக்கு முன்னாடி ஃபிலிம்ஸ் இருக்குன்னா 30 நாள் உட்காந்து ஃபிலிம்ஸ் தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இந்த அவேர்னஸ் நிறைய பேருக்கு கிடையாது. அப்புறம் நீங்கள் ஃபிலிம்ஸுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிலிம்ஸில் அந்த ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், முதலையே நீங்கள் ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிற ஜோனை வந்து உங்களை இதை போய் எழுதினா கிளியர் பண்ணிட வேண்டாம் அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஜோனுக்கு உங்களை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வைக்கணும். கன்வெர்ட் பண்ணி வச்சா தான் நீங்கள் மெயின்ஸ் ஆஸ்பிரண்ட்டாக மாற முடியும், ஓகேங்களா? நான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நான் இங்கே ஓப்பனாக ரிவீல் பண்ண போகிறேன். என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான், ஓகேங்களா? நான் வந்து 1 year ப்ரிப்பேர் பண்ணுறேன், இல்லை 2 year ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதுறேன். அந்த வட்டம் ஆர்ஆர்பி பிஓ, ஆர்ஆர்பி கிளர்க்கு, இந்த மாதிரி எல்லா ப்ரிலிம்ஸும் எழுதுகிறேன். ப்ரிலிம்ஸில் நல்லா புரிஞ்சுக்கணும், ரேஷியோ 1:20, 1:10 இப்படி பெரிய பெரிய ரேஷியோவில் எடுப்பான். இப்போ 300 வேக்கன்சி இருக்குன்னா 3000 பேர் மெயின்ஸுக்கு போவாங்க. 3000 பேர்த்தில் வெறும் 300 பேர் தான் கிளியர் பண்ண போகிறாங்க. மிச்சம் 2700 பேர் என்ன ஆக போகிறாங்கன்னே தெரியாது நம்மளுக்கு. ஸோ அப்படின்னா அந்த 300க்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கட் ஆஃப் வைப்பான், ஃபிலிம்ஸ் கட் ஆஃப், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஃபிலிம்ஸ் கட் ஆஃப். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எப்பயுமே வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஃபிலிம்ஸ் டு மெயின்ஸ் ரேஷியோ வந்து எப்பயுமே ஹையாக தான் இருக்காது. ஏங்கிற ரீசன் வந்து பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது, ஏன்னு தெரில. பட் மற்ற ஸ்டேட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் மட்டும் எப்பயுமே வந்து ஃபிலிம்ஸ் கட் ஆஃப் லோவாக இருக்குது, அண்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் மெயின்ஸ் கிடைக்கிறது அதிகமாக தான் இருக்குது. இதில் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ ஆர்ஆர்பி கிளர்க் இருக்குல்ல, சரி ஆர்ஆர்பி பிஓ எடுப்போம். ஆர்ஆர்பி பிஓவில் ப்ரிலிம்ஸில் நான் 44 மார்க் தான் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். கட் ஆஃப் 44, நான் 45 மார்க் தான் எடுத்துருக்கிறேன், ஓகேங்களா? நான் 45 மார்க் எடுத்துருக்கிறேன். இப்போ அந்த 45 மார்க் எடுக்கும்போது நல்லா புரிஞ்சுக்கணும், நான் ரெண்டு டைப்பில் இருக்குது. ஒன்று 45 மார்க் வந்து மேபி நான் ரியலி வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன் தான், ஆனால் நல்லா பண்ணக்கூடிய பர்சன் தான். பட் அந்த டைமில் அந்த எக்ஸாமில் போயிட்டு நான் வந்து ஏதோ பஸ்ஸில் ஏதோ ஒன்று எடுத்து தப்பு பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு அட்டெம்ப்ட் கம்மியாக 45 மார்க் வந்துச்சு. அப்படிங்கிற கேட்டகரி நான் பற்றி பேச வரல. நான் பேச போகிற கேட்டகரி அவங்க எப்பயுமே இந்த ஸ்கோர் தான் எடுப்பாங்க, ஜஸ்ட் கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணுவாங்க ப்ரிலிம்ஸ், அப்படிங்கிற கேட்டகரி பற்றி மட்டும் தான் நான் பேசுகிறேன். ஜஸ்ட்டு கட் ஆஃப், இல்லை கட் ஆஃப் கூட 5 மார்க் 6 மார்க் இப்படி எடுக்கிற பீப்புள் பற்றி நான் பேச வரேன், ஓகேங்களா? ஓகே, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் ப்ரிலிம்ஸ் ஈஸியான ஒன்று, அதுலேயே நம்மளால் கட் ஆஃப் தான் கிளியர், கட் ஆஃப் மார்ஜினை விட 2 மார்க் 3 மார்க் தான் எடுக்க முடியுது. அப்படிங்கும்போது அப்புறம் நம்ம மெயின்ஸ்க்கு உட்காந்து படித்து நம்மளால் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. கண்டிப்பாக வந்து இது ப்ராக்டிக்கலி பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் சக்ஸஸ் ஆக முடியாது. ஜஸ்ட்டு கட் ஆஃப் கிளியர் பண்ணிவிட்டு மெயின்ஸில் போய் கிளியர் பண்ணுறங்கிறது வந்து எல்லாராலையும் கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது.
ஸோ உங்களை பற்றின விஷயங்கள் நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மற்றவங்கள்ட்ட போயிட்டு ஸ்ட்ராட்டஜி எல்லாமே கேட்குறோம்ல, அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறீங்களா? நம்ம எந்த லெவல், நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளோட நாலேஜ் என்னங்கிறத எல்லாமே நீங்கள் முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இப்போ ஜஸ்ட் கட் ஆஃப் 45 46 தான் நான் கிளியர் பண்ணுறேன். அப்படியே பர்சன் மெயின்ஸ் கிளியர் பண்ண முடியுமா? ஸோ ஓகே, ஈவன் தான் மெயின்ஸும் கிளியர் பண்ணுறோம் வச்சாலும் கட் ஆஃபோட ஆர்ஆர்பிபிஓவில் 20 மார்க் 30 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான் நம்மளால் வந்து 20 மார்க் நீங்கள் மினிமம் எடுத்தால் தான் வந்து ஃபைனல் வேகன்ஸில் வர முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம கட் ஆஃபில் 20 மார்க் எடுக்க முடியுமா அந்த இடத்துல போயிட்டு? ரேர். அகைன் சொல்கிறேன், இதெல்லாம் ரேர் பீப்புளால் மட்டும்தான். அவங்க மேபி இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதனால் வந்து அவங்க வந்து அந்த எக்ஸாமில் போயிட்டு கிளியர் பண்ணியிருக்கலாம். இப்போ எக்ஸாமில் ஐபிஎஸ் கிளர்க்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஐபிஎஸ் கிளர்க் ப்ளீன்ஸில் ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் மெயின்ஸில் போயிட்டு கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து ரீசனிங் குவான்ஸ்லாம் வந்து நீங்கள் ஒரு சூப்பராக அட்டன் கொடுத்துருக்க முடியாது. நீங்கள் சப்போஸ் நீங்கள் இங்கிலீஷ் வீக்காக இருக்கீங்கன்னா ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் போய் இங்கிலீஷ் நீங்கள் வீக்காக தான் இருப்பீங்க, உங்களுக்கு செக்ஷனில் கட் ஆஃப் கிளியர் ஆகாது. நீங்கள் சப்போஸ் குவான்ஸ் வீக்காக இருக்கீங்கன்னா ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் போய் குவான்ஸ் நீங்கள் வீக்காக தான் இருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம டைமை நம்ம நிறையா வந்து தேவையில்லாத இடத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்புட்டாக, அதனால் நமக்கு அவுட்புட் கிடைக்க மாட்டேங்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த தப்பை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, மிகப்பெரிய விஷயம் எதனால் நம்மளுக்கு வந்து டைம் நிறையா எடுத்துக்கிட்டு நமக்கு 1 இயர் 2 இயர்னு நம்மளை தள்ளி போய்கிட்டே இருக்குன்னா, இப்போ இந்த இயர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 2025 ஸ்டார்ட் ஆச்சு. ஸ்டார்ட் ஆன உடனே நான் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுவேன். ஏதோ ஒரு எக்ஸாம் வந்திருக்கும், நான் அப்ளை பண்ணியிருப்பேன். பட் நான் அந்த எக்ஸாமுக்கு மெயின்ஸ்க்கு ரெடியாக இருப்பேன்னா ரியலி நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கிடையாது. நீங்கள் ஆனால் அப்ளை பண்ணி எழுதுவீங்க. இப்போ அப்ளை பண்ணி எழுதும்போது ஃபிலிம்ஸ்க்கு தண்டியும் ஃபிலிம்ஸ்க்காக ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. அப்புறம் மெயின்ஸ்க்கு இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த மெயின்ஸுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வர ரிசல்ட் போட மாட்டேங்கிறான். ஸோ அப்படி என்ன பண்ணுறீங்க, சப்போஸ் கிளியர் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸ்க்காக வந்து சிஏ படிக்கிறீங்க. இப்போ அடுத்த எக்ஸாம் வருது, திருப்பி அடுத்த எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணி அடுத்த எக்ஸாம் படிக்கிறீங்க. இப்படி 1 இயர் நீங்கள் எக்ஸாமுக்காக அப்ளை பண்ணி படிக்கிறது, அந்த எக்ஸாமுக்காக படிக்கிறது திருப்பி முடிஞ்சிச்சு. அடுத்த எக்ஸாம் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமுக்காக படிக்கிறது முடிஞ்சு போச்சு. இப்படி ஒவ்வொரு எக்ஸாமுக்காக தான் படிச்சுட்டே இருக்கீங்களே தவிர்த்து ரியலி உங்களுடைய நாலேஜ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக படிக்கிறீங்கன்னா கிடையவே கிடையாது. அது ரேராக தான் நடக்குது. இங்கே நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுறோம். ஈவன் நானுமே ஸ்டார்டிங்கில் தப்பு பண்ணேன். ஓகேங்களா? அதனால் நம்ம இந்த தப்பெல்லாம் நம்ம திருத்திக்கிடுவோம். ஓகேங்களா? எல்லாருமே தப்பு பண்ண மாட்டாங்க. பட் சில பீப்புள் நமக்கு அவேர்னஸ் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம தான் முத படிக்க வரோம். நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்து இப்படி படிக்கணும், அப்படி படிக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்மளாக தான் வந்து கற்றுக்குறோம். ஸோ அதனால் ஒரு சில மிஸ்டேக் இதெல்லாம் நடக்குது. பட் தப்பு, ஓகே, பிரச்சனை இது வந்து மிகப்பெரிய மிஸ்டேக்ஸே கிடையாது. ஏன்னா நமக்கு அவேர்னஸ் இல்லாதனால நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம். நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டு திருத்திக்கிடுவோம். ஓகேங்களா? தென் இன்னொன்று நான் சொல்லணும், இது முக்கியமான விஷயமாக நான் பேச வேண்டியிருக்குது. இந்த டைம் அப்படிங்கிற விஷயத்தை நான் பற்றி நான் பேச வேண்டியிருக்கு. இப்போ நீங்களே எடுத்துக்கோங்களேன். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், அதுக்கு நீங்களே உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த விஷயத்தில் இருக்கிற டேலண்டட்? கண்டிப்பாக எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்தில் டேலண்டாக இருக்கும். டேலண்ட் மீன்ஸ் வந்து அதுக்காக வந்து நான் கின்னஸ் ரெக்கார்டில் பண்ணுற அளவுக்கு டேலண்ட் கிடையாது. அப்படி அந்தளவுக்கு நான் யோசிக்க நான் சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள், சிலவங்க வந்து குக்கிங் நல்லா பண்ணுவீங்க, சிலவங்க கிரிக்கெட் நல்லா விளையாடுவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட பரவாயில்ல, அதில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் டேலண்டாக இருப்பீங்களா? ஓகேவா? ஓகே. இப்போ நீங்கள் டேலண்டாக இருக்கிற விஷயத்தில் நான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? இப்போ அதே விஷயத்த நீங்கள் அதில் அடுத்த லெவல் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு 10 days எடுக்குன்னா நான் வந்து புதுசாக கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ டேஸ் எடுக்கும்? உங்களை விட நான் அதிக டைம் எடுப்பேன். நான் ஒன்று, இந்த அதிக டைம் எடுக்கல 2 விஷயம் இருக்குது. என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னு ஒன்று இருக்குது, ஐக்யூ லெவல். ஓகேங்களா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் இருக்கும். ஒரு சிலரால் டக்குன்னு புரிஞ்சிட முடியும், ஒரு சிலரால் அதை கொஞ்சம் திருத்தி மெதுவாக சொன்னால் புரிஞ்சுக்கிடுவாங்க. சிலவங்களுக்கு யாருமே சொல்ல தேவையில்ல, அவங்களே புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த மாதிரி நிறையா கேட்டகரி பீப்புள் நம்ம மிக்சடாக தான் இருக்கும். நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பிரச்சனை நடக்குன்னா, இப்போ ஒரு பர்சன் வாரான், அவனோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நல்லா இருக்குது வச்சுக்கோங்க, அவன் அதனால் டக்குன்னு கற்றுட்டு போய்க்கிறான். நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் கம்மியாக இருக்குன்னா அவனுக்கு 2 மாதம் எடுக்கணும்னா நமக்கு 4 மாதம் எடுக்க தான் செய்யும். அவனுக்கு 2 மாதம் எடுத்துகிட்டு நான் 2 மாதம் கொடுத்தேன் எனக்கு வரலையே, அவனும் நீங்களும் ஒன்றா. இது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக இந்த பேங்கிங் அண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமில் நான் ஒரு ரீசன்ட் டைமாக அந்த ட்ரெண்டு வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது.
ஏன் இதை நான் மெயினாக இதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னா, இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, நீங்கள் உங்கள் டைமை நிறையா இந்த மாதிரி யோசிச்சு வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் டைம் கொடுங்க. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் 10 நாள் எடுத்துக்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 11 நாள் 12 நாள் தேவைப்படுது வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அவன் 10 நாளில் பண்ணிட்டான், நீங்களும் 10 நாள் பண்ணோன்னே இன்னும் 10 நாள் அவன் பண்ணிட்டு நம்ம பண்ண முடியாமல் இருக்கோமே. நம்மளும் அவனை மாதிரி தானே பண்ணணும். 10 நாள் ஆச்சு, பட் நம்மளுக்கு ஒன்றுமே இதாகலையே. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சரி ஓகே எக்ஸ்ட்ரா நாள் பண்ணுவோம், 11 நாள் பண்ணிட்டீங்க. 11 நாளும் உங்களுக்கு அதோட ரிசல்ட் வரல. இப்போ நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அந்த இடத்துல கிவ் அப் பண்ணிட்டு போயிடுறீங்க. இப்போ எக்ஸ்ட்ராவாக இன்னொரு நாள் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா நீங்களும் அவன் கற்றுக்கிட்டு இருந்ததை கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க. எல்லாத்துக்கும் இங்கே ஈக்குவல் டைம் கிடையாது, ஓகேங்களா? எல்லோரும் ஈக்குவல் நாலேஜில் இல்லை இங்கே. அதை புரிஞ்சுக்கிட்டு தயவு செஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். நான் இதை வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட்டாகவே வைக்கேன். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய நாலேஜ் என்ன, உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் என்ன, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் போவீங்க. நீங்கள் காலேஜில் ஸ்கூலில் டாப்பராக இருந்திருக்கலாம், அது வேறு இது வேறு. அதாவது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் காலேஜ் ஸ்கூலில் டாப்பராக இருந்தால் கூட நான் ஒன்றே ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம் சொல்கிறேன். தியரியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ப்ராக்டிக்கலில் கண்டிப்பாக ஒரு நம்ம ஈவன் தோ டாப்பராக இருந்தால் கூட ஸ்ட்ரகிள் ஆகும். ஏன்னா தியரி வேறு, ப்ராக்டிக்கல் வேறு. அதே மாதிரி தான் இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணது வந்து ஜஸ்ட் தியரி மாதிரி தான். இனிமேல் இது வந்து ரியாலிட்டி, ப்ராக்டிக்கல். அங்கே வேறு இங்கே வேறு, இதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட். நீங்கள் வந்து இவ்வளோ நாள் உங்களுடைய நீங்கள் டாப்பராக இருந்திருக்கலாம், வாட் எவர் நாலேஜ், அந்த நாலேஜ் இங்கே யூஸாக ஆக போகிற கிடையாது. அது வேறு, நீங்கள் அதே மைண்ட் செட்டில் இங்கே இருக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்த நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன லெவல்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தென் சிஏ இப்போ சிஏல வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி சிஏ படிக்கும்போது எப்படி படிச்சிங்க? டெய்லி படிச்சிங்களா, இல்லை ரிவிஷன் கரெக்டாக பண்ணிங்களா, எக்ஸாமுக்கு மெயின்ஸ்க்கு முன்னாடி தான் உட்காந்து படிச்சிங்களா? இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. நீங்கள் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். தென் நீங்கள் ரியல் எக்ஸாம் எழுதும்போது, நீங்கள் அதாவது மார்க் போடும்போது நல்லா தான் ஒரு மார்க் எடுக்கிறேன், ஆனால் ரியல் எக்ஸாமில் எனக்கு மார்க் வர மாட்டேங்குது அப்படிங்கிற பீப்புள் இருப்பாங்க. அந்த ரியல் எக்ஸாம் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க. அந்த மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுங்கள். ஸோ நான் தயவு செஞ்சு நான் சொல்ல நான் அந்த இதெல்லாம் எழுதிக்கோங்க, ஹிண்டெல்லாம். அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீஜராக கொண்டு போக முடியும், ஓகேங்களா? தென் டூயிங் சேம் திங் அகெயின் அண்ட் அகெயின். என்னது ப்ரோ டூயிங் சேம் திங் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின்? எஸ், என்னது சொல்லிட்டா? இப்போ நான் ப்ரிலிம்ஸில் 45 மார்க் வாங்குகிறேன் மார்க் போடும்போது, ஓகேங்களா? எனக்கு ரியல் எக்ஸாமில் போயிட்டு நான் ஜஸ்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணுறேன். எனக்கு ப்ரிலிம்ஸில் கான்ஃபிடென்ட்டே இல்லை, அண்ட் மெயின்ஸுக்கும் எனக்கு அவேர்னஸ் கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துட்டா 1 மந்த்தாக உட்காந்து நான் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் எடுத்து டெய்லி 2-3 டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கிறேன். சேம் திங்கை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டை மட்டும் நிறைய எடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டில் நல்லா நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சின்ன குழந்தை இருக்குது, ஓகேங்களா? அந்த சின்ன குழந்தை பேச ஸ்டார்ட் பண்ணுது. கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுன்னா, அதுக்கு தெரிஞ்ச 4 வேர்டை தான் திருப்பி சொல்லும். ஸோ அதோட நாலேஜ் அங்கே அவ்வளோதான் இருக்குது. நீங்கள் என்ன தான் கேட்டாலும் அந்த 4 வேர்டை தான் திருப்பி பேசும். அதுதான் இங்கே ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டில் நடக்குது. நீங்கள் நாலேஜ் கற்றுக்கிறதே இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு அகைன் அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டை போகிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் மட்டும் அட்டன் பண்ணுறீங்க. ரீசனிங் மட்டும் நல்லா பண்ணிக்கிறீங்க. குவான்ஸில் வந்து சிம்பிளிஃபிகேஷன், குவாட்ரிஃபிகேஷன் அட்டன் பண்ணுறது. தென் வந்து இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் வழக்கம் போல் அக்யூரசி இல்லாமல் நம்மளாக டெஸ்ட்டு கடமைக்கு இங்கிலீஷ் செக்ஷனில் கொடுத்துக்கிட்டு இருப்போம், ஓகேங்களா? நீங்கள் 100 டெஸ்ட் எடுத்தாலும் இதே தான் பண்ணுவீங்க. எக்ஸ்ட்ராவாக அதுலேருந்து ஒன்றுமே கற்றுக்கிற முடியாது. ஸோ இப்போ அந்த குழந்தை அடுத்து கொஞ்சம் பக்குவமான அப்புறம் என்ன பண்ணும், அந்த குழந்தை நம்ம பேசுகிறத பார்த்து அகைன் வேறு வேர்டெல்லாம் பேச ஸ்டார்ட் பண்ணும். நீங்களும் அந்த குழந்தை மாதிரி ஆகுங்க. ஒரே விஷயத்த ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தெரியுது 4 வேர்டு தான் அந்த குழந்தை, நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அந்த குழந்தை 4 வேர்டு தான் பேசும். நீங்கள் ஆனால் அதுவாக அதை ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் பேச ஸ்டார்ட் பண்ணும். அதுதான் நீங்கள் என்ன தான் பண்ணீங்கன்ட்டு அந்த ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் போட்டுகிட்டே இருந்தாலும் அது அதே மார்க்கில் தான் நிற்கும். மார்க் இம்ப்ரூவே ஆகாது. நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகுங்க. அந்த மார்க்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிங்க. உங்கள் கிராஃப் எப்படி இருக்கணும்னா, எப்பயுமே
கீழே இருந்து இப்படியே மெதுவாக அப்படியே மேலே ஏறணும் உங்கள் நாலேஜ் கிராஃப். அது இப்படி இப்படி ஏன்னா அதெல்லாம் இப்படி வந்து இப்படியே போய்கிட்டு இருக்குது. அப்படியே ஸ்டாக்னட்டாக ஒரே இதில் போய்கிட்டு இருக்குது. நாலேஜே இம்ப்ரூவ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ரீசன் இது தான். அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான விஷயம் நம்ம எதுவுமே பண்ணுறோமா அப்படின்ட்டு நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. பண்ணுறது உண்மையிலே கரெக்டான வேவா அதையும் கொஸ்டின் கேளுங்க. எதனால் நம்மளால் பண்ண முடியல அதையும் கொஸ்டின் கேளுங்க. இதெல்லாம் நோட் பண்ணி வைங்க. ஸோ இப்போ நான் பேசுனது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்னும் நம்ம நிறையா பேசலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சில ரூல்ஸ் சொல்கிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரூல், இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் நோட் பண்ணி அதுக்கான ஆன்சர் நீங்கள் ரைட் பண்ணணும் பேப்பரில். ஓகேவா? நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். நம்மளை பற்றி தெரியாதனால தான் இங்கே நிறையா பேரால் நம்மளே தெரியாமல் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒன்றுமே இல்லை. இப்போ நான் வந்து இந்த எக்ஸாமோட லெவலே எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஒரு பிகினர் வாரான், அவன் யாரோ ஒரு வீடியோ பார்த்துருக்கான். 6 மந்த்தில் நான் எஸ்பிபிஓ கிளியர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துக்கிறான் வச்சுக்கோங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அவனும் படிக்க வரான். இப்போ அந்த எஸ்பிபிஓ கிளியர் பண்ண தெரியுமா? அவன் படித்த காலேஜ் ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் டாப் லெவல் இன்ஸ்டியூட்டில் டாப் லெவல் ஸ்கூலில் படிச்சிருப்பான். சிபிஎஸ்சி படிச்சுட்டு வந்திருப்பான். அவனுக்கு இங்கிலீஷு நம்ம பார்க்குற அந்த என்ன சொல்கிற லாஜிக்கல் ரீசனிங்கு குவான்டிட்டி ஆப்ரேட்லாம் அவனுக்கு அங்கேயே வந்திருக்கும். அவங்க வந்து பெருசாக ஒன்றும் அவனோட ஐக்கிய லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஹையாக இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. பிஓ லெவல் எக்ஸாம் ஈஸியாக அடிக்கணும்னா இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக தான் போதும். ஈஸியாக பிஓ லெவல் எக்ஸாமே இங்கிலீஷ் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் ஈஸியாக கிளியர் பண்ணிட்டு போகலாம். ஓகேவா? அவனும் நம்மளும் ஒன்றும் கிடையாது. நம்மளோட பேக்ரவுண்டு நம்மளுக்கு என்ன, நம்ம இங்கிலீஷ் எவ்வளோ லேகு. இப்போ அவன் 6 மாதத்தில் முடிச்சுட்டாங்கிறக்க நீங்கள் 6 மாதம் முடிக்கணும்னு நினைக்கிறதா இங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. இந்த பிரச்சனை என்ன ஆகுது? உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ண வைக்குது. 1 இயராக படிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் எனக்கு ஜாப்பே போலையே, நான் என் லைஃபே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு அன்வான்டாக உங்களையே நீங்கள் டிமோட்டிவேட் பண்ணி உங்களையே நீங்கள் உங்கள் லைஃபையே வந்து இன்னமும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான அந்த டிஸ்டன்ஸை லாங் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ரூல், இப்போ நம்ம சொன்ன மிஸ்டேக்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 2வது ரூல், நம்ம பண்ண மிஸ்டேக்லாம் எழுதிட்டோமா? இந்த மிஸ்டேக் இனிமேல் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? இந்த மிஸ்டேக் ரிப்பீட் ஆகக்கூடாது. அதில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இந்த பேப்பரை எடுத்து உங்கள் முன்னாடி ஒட்டி வச்சுருங்க. நம்ம எழுதி கிளியராக நீங்கள் நான் சொன்ன எல்லாத்தையுமே எழுதி அதுக்கு ஆன்சர் பண்ணி உங்கள் முன்னாடி ஒட்டி வச்சுருங்க. நீங்கள் அகைன் சேம் மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா அந்த பேப்பர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதே தப்பு தான் நீ பண்ணுறேன், வேறு பண்ணு அப்படின்னு உங்களுக்கு தோணும். டிசிப்ளின் கண்டிப்பாக இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் எடுக்கிறோம், இதை நான் பண்ணி முடிக்கணும்னா தயவு செஞ்சு பண்ணி முடிங்க. அன்அவாய்டபிள் சுச்சுவேஷன் இருக்குது, அப்போ பண்ண முடியாமல் ஓகே. பட் அப்படி சுச்சுவேஷன் இல்லாதப்போ போது கூட நீங்கள் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா அது நம்ம மேலே தப்பு. ஸோ டிசிப்ளினாக இருங்க, எடுத்த காரியத்தை பண்ணுங்கள். 5th, டைம் கொடுங்க. தயவு செஞ்சு ப்ளீஸ் கிவ் டைம். நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பாத்து இருக்குது. அந்த பாத்துக்கு ஏற்ற டைம் நம்ம கடவுள் வந்து கொடுத்துருப்பாரு. அந்த பாத்துக்கான டைம் நம்ம எடுக்கணும். ஓகேங்களா? அவன் பண்ணிட்டான் இவன் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு நம்ம அப்படி யோசிக்காமல் நமக்கான டைம் ஒன்று இருக்குதுல்ல, நம்ம அதை பண்ணுவோம். எதுக்கு அவன் ஒன்றுமே சிம்பிளாக சொல்கிறேன். நம்ம இப்போ உங்கள் சுற்றி இருக்கிற ஃபேமிலிஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபேமிலி, இந்த ஃபேமிலி தான் வந்து நம்ம பிறக்கணும்னு நம்ம வந்து நினச்சோமா? சொல்லுங்கள். இல்லை நம்ம இந்த ஸ்கூலில் தான் படிக்கணும்னு நினச்சோமா? இந்த காலேஜில் தான் நம்ம படிக்கணும்னு நினச்சோமா? இல்லை, எல்லாமே என்விரான்மெண்ட் நமக்காக கொடுத்தது. ஸோ இந்த என்விரான்மெண்ட் நமக்காக கொடுத்ததுனால அந்த ஸ்டேஜில் தான் நம்ம மைண்டு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுடைய கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அந்த கெப்பாசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணுமே தவிர்த்து அந்த கெப்பாசிட்டியை ட்ரெயின் பண்ணாதீங்க. நீங்களே சேடாகி ட்ரெயின் பண்ணாதீங்க. ஒருத்தவன் பண்ணிட்டானா அதே நான் பண்ணணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. இங்கே காம்படிஷன் உங்களுக்கு மட்டும்தான். தயவு செஞ்சு மற்றவங்க கூட கம்பேரே பண்ணாதீங்க. வேறு யாருக்குமே இங்கே காம்படிஷன் கிடையாது. கட் ஆஃப் 150 வருதுன்னா நீங்கள் 150 மார்க் எடுத்துகிட்டா நீங்கள் கிளியர் தானே. அங்கே காம்படிஷன் யார் கூட? உங்கள் கூட தானே. உங்களுக்கு நீங்கள் 150 எடுக்க முடியாதுங்கிறது உங்கள் கூட தானே காம்படிஷன். ஏன் அடுத்தவங்கள கம்பேர் பண்ணுறீங்க? அதனால் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு லைஃப் இருக்குது. உங்கள் லைஃப்பை யோசிச்சு பாருங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம்.
சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை, நம்மளை கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை, நம்ம சப்போர்ட் பண்ணுறது ஆள் இல்லை. ஈவன் நம்ம வீட்டில் கூட நம்ம வந்து நம்ம படிக்கிறதுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறாங்க. இவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணி நம்ம படிக்கிறது மிகப்பெரிய சக்ஸஸ்ஸு. அதை நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம ட்ரீமுக்காக. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, சும்மாலாம் இதை பண்ணல. அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களை எப்பயுமே வேல்யூ ஒர்த்தாக ஃபீல் பண்ணுங்கள். இப்போ இதே நம்ம சுச்சுவேஷனில் ஒருத்தன் அதே அந்த 6 மந்த்தில் கிளியர் பண்ண பேச நம்ம சுச்சுவேஷன்லேருந்து இருந்தாலும் நம்ம தாக்கு பிடிக்க கூட முடியாது. அப்படி நீங்கள் யோசிங்க. புரிஞ்சுக்கோங்க. நம்ம இன்னமும் கிவ் அப் பண்ணாமல் நம்ம ட்ரீமுக்காக போய்கிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த வேல்யூவை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ சொன்ன நம்ம எல்லாத்தையும் நோட் பண்ணி ஃபைனில் ஒட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் கண்டிப்பாக ஒவ்வொரு டைமுக்கும் ஒவ்வொரு டைம் கொடுக்கணும். ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கும் டாபிக் வைஸ் அதுக்கு வந்து டைம் எடுக்கும். 3 மந்த், ஏன் 4 மந்த், 5 மந்த் கூட ஆகலாம் நீங்கள் கற்றுக்கிறதுக்கு. அந்த 5 மந்த்தை கொடுங்க. கற்றுக்கிறதாண்டி இந்த டைமை கொடுங்க. அண்டு கற்றுக்கிறதாண்டியும் டைம் கொடுக்குறது மட்டும் இல்லை, நீங்கள் கொடுக்குற டைம் கரெக்டாக இருக்கா, நீங்கள் இன்புட் கொடுக்குறது கரெக்டான இன்புட்டாக தான் இருக்குதா. ஏன்னா நீங்கள் என்ன தான் இன்புட் கொடுத்து தப்பான இடத்துல போட்டால் அவுட்புட் வரவே வராது. ஓகேங்களா. இப்போ 2 பிளக் இருக்குது. 2 பிளக்கில் ஒரு பிளக்கில் வந்து கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா லைட் எரியும். இன்னொரு இதில் வந்து அது கூட எதுவுமே கனெக்ட் ஆகலை. இப்போ நான் கனெக்ட் ஆகாத இதில் போயிட்டு நான் எவ்வளோ தான் கரண்ட் பாஸ் பண்ணாலும் எனக்கு லைட் எரியுமா? லைட் எரியாது. ஸோ கரெக்டான இன்புட்டும் கொடுக்கணும், கரெக்டான இடத்துலையும் கொடுக்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ரோடு மேப்புக்குள்ளே என்ட்ராக போகிறோம். ஸோ ரோடு மேப் இதை நம்ம 3 ஃபேஸாக பிரிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா லேர்னிங் கான்செப்ட். செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஓகேங்களா. தேர்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஸோ நான் வந்து உங்களுக்கு கொடுக்குற ரோடு மேப் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸ். இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பர்சனுக்கு 2 மந்த் எடுக்கலாம், ஒரு பர்சனுக்கு 3 மந்த் எடுக்கலாம், ஒரு பர்சனுக்கு 6 மந்த் கூட எடுக்கலாம். ஆனால் எண்ட் ஆஃப் தி விஷயம் என்னென்னா நமக்கு தேவை சக்ஸஸ், நாட் ஹவு மச் டைம் யூ கிவ். ஓகேங்களா. நம்ம அந்த டைமை இன்னும் கொடுக்காதனால தான் நம்மளால் சக்ஸஸ் அடைய முடியலை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன பிறகு சொல்ல வரீங்க? எஸ். இப்போ அப்போல சொன்னதான் அந்த எக்ஸாம்பிள். ஒருத்தன் 4 ஹவர்ஸ்க்கு கொடுத்தாலே அவனுக்கு அந்த இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 பேராஃப் எழுத சொல்கிறேன். ஒரு சில ஆள் ஸ்பீடாக எழுதிடலாம் 5 மினிட்லேயே, ஒரு சில ஆள் 10 மினிட் கூட ஆகலை எழுதுறதுக்கு. இப்போ 5 மினிட்டில் ஒருத்தன் எழுதிட்டான், அது அவனோட ஸ்பீடை பொறுத்து. 10 மினிட்டு ஒருத்தனுக்கு எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் 7 மினிட் வரை எழுதிட்டு அவன் 5 மினிட்லேயே முடிச்சுட்டான், நான் 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எழுதினால முடியல போங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தானா அவன் என்றைக்கு 10 மினிட்ஸ் முடிக்கிறது? அவன் 10 மினிட்ஸ் அவனும் அதை அந்த 5 மினிட்டு முடிச்சவனை யோசிக்காமல் இவன் டைமை கொடுத்தானா இவனும் முடிச்சிருவானா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸை பொறுத்தவரை டைம் லேர்னிங், அதாவது டைமுங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன். உங்களுடைய நாலேஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி டைம் எடுக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட் ஃபேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ், இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மிஸ்டேக்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் எங்கே லேகாக இருக்கீங்க, உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வீக்காக இருக்குது, நீங்கள் எந்த செக்ஷன் வீக்கு, எந்த டாபிக் வீக்ஸ் அந்த செக்ஷனில், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதை டெவலப் பண்ண வேண்டியது தான் நம்மளோட வேலை. ஏன்னா இன்னும் இந்த வருஷம் எக்ஸாமுக்கு இந்த ரோடு மேப் ஃபார் நாட் அடுத்த 1 இயரில் அடுத்து 2 மந்த்தில் வர எக்ஸாமுக்கான ரோடு மேப் கிடையாது. இது நான் ஓப்பனாக இப்போயே சொல்லிடுறேன். இட் இஸ் ஃபார் இந்த இயர் எண்டில் வரப்போகிற ஆர்ஆர்பி கிளர்க், ஆர்ஆர்பி பிஓ, ஐபிஎஸ் பிஓ, ஐபிஎஸ் கிளர்க், எஸ்பிஐ இதுக்கான ரோடு மேப். நாட் ஃபார் அப்கமிங் 1 மந்த்தில் 2 மந்த்தில் வர எக்ஸாமுக்கான ரோடு மேப் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்செப்டை தெளிவாக கற்றுக்கிற போகிறீங்க. கான்செப்டை லேர்ன் பண்ண போகிறோம். இந்த கான்செப்டை எப்படி லேர்ன் பண்ணுறது? ஃபஸ்ட்டு உங்கள் வீக் ஜோன் இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க. ஸோ வீக் செப்பரேட் பண்ணி வச்சுருப்பீங்க.
ஆவரேஜ், ஸ்ட்ராங். இப்போ இந்த ஸ்ட்ராங் ஜோனை நான் எப்பயுமே ஸ்ட்ராங் ஜோனாக இருக்கிற மாதிரி நான் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆவரேஜை வி ஹாவ் டு ட்ரை ஸ்ட்ராங், இல்லாட்டி ஆவரேஜாக இருக்கட்டும், அது உங்களுக்கு வரலன்னா பிரச்சனை இல்லை. பட் வீக் ஜோனை கண்டிப்பாக எய்தர் நீங்கள் ஆவரேஜ் ஆர் ஸ்ட்ராங் ஜோனாக மாற்றணும். அதுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ நான் டைம் எப்படி ஸ்டார்ட் கொடுக்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் ரீசனிங் வந்து ஸ்ட்ராங் ப்ரோ. ஓகே, பட் குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் வீக். ஓகேங்களா? இப்படிங்கிற பர்சன் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ரீசனிங்கு நீங்கள் ஸ்ட்ராங்னு உங்களுக்கே தெரியும். அப்படிங்கும்போது டெய்லி ஒரு டெஸ்ட்டு, சும்மா ஒரு டெஸ்ட்டு, உங்கள் ஸ்பீடு வந்து விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு மட்டும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ப்ளஸ் ரீசனிங்கில் மெயின்ஸ் லெவல் உங்களுக்கு தெரியாத டாபிக், டீகோடிங், இன்புட் அவுட்புட்டு, இந்த மாதிரி கஷ்டமான டாபிக் எடுத்து கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் பண்ணால் எனாஃப். இதுக்கு மேலே உட்காந்து ரீசனிங் டைம் கொடுக்காதீங்க. உங்கள் ஸ்பீடும் போய்கிட்டே இருக்கும் அண்டு புதுசாக நீங்கள் நிறையா விஷயமும் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ரிமைனிங் டைம் ஃபுல்லாக இந்த குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? குவான்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் நீங்கள் கொடுக்கணும். குவான்ஸுக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். குவான்ஸுக்கு வந்து நீங்கள் டாபிக் வைஸ் பாருங்கள். இந்த டாபிக் வைஸ் பார்க்கும்போது அப்படியே டாபிக் வைஸ் மட்டும் பார்க்காதீங்க. இப்போ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கு ஒரு 1 வீக் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போகும்போது என்ன ஆயிரும், நெக்ஸ்ட் டாபிக் 1 வீக் பார்ப்பீங்க. இப்போ ஒவ்வொரு டாபிக் போது ஒரு 5th வீக்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் அண்ட் லாஸையும் மறந்துடுவீங்க. அதனால் இந்த ஃபார்ம்லாம் வேண்டாம். நீங்கள் டாபிக் வைஸ் போங்க. பட் எப்படி போகணுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் குவான்ஸுக்கு ஒரு இங்கிலீஷில் அதே டைம் கொடுக்க போகிறீங்க. இப்போ குவான்ஸுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி வச்சுருந்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ் ப்ராக்டிஸ் டாபிக் வைஸ். நீங்கள் டாபிக் வைஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரிமைனிங் 1.5 ஹவர்ஸ் நீங்கள் ரிமைனிங் டாபிக் இருக்கிற அப்ளிகேஷன் ப்ளஸ் ஸ்பீடுக்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்படி தான் உங்களோட இது போகணும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து டெஸ்ட்டு எடுக்க வேண்டாம். ஸோ லேர்ன் பண்ணும்போது டெஸ்ட், ஏதாவது உங்களுக்கு சுத்தமாக தெரியாத டாப்பிக்கு நீங்கள் டெஸ்ட் எடுக்க வேண்டாம். இப்போதைக்கு என்ன பண்ணணும்னா, எண்ட் ஆஃப் த வீக் சண்டே அண்டு சாட்டர்டே இந்த 2 நாளையும் ஒவ்வொரு டெஸ்ட் எடுங்க. ஸோ 5 டேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எண்ட் ஆஃப் த வீக் நீங்கள் டெஸ்ட் எடுங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க. உங்கள் ஸ்பீடை வந்து அதில் கொடுங்க. ஸோ இப்போவே டெஸ்ட் எடுக்கும்போது 4 ஹவர்ஸ் நம்ம டைம் ஒதுக்கிட்டோம் குவான்ஸுக்கு. உட்காந்து 4 ஹவர்ஸும் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு கூடாது. ஒரு 2 செக்ஷன் குவான்ஸுக்கு ஒரு 2 செக்ஷன் எடுத்துகிட்டு அதை ரிவ்யூ பார்த்துட்டு ரிமைனிங் இருக்கிற டைம் நீங்கள் உட்காந்து ஸ்பீடு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்பீடு ப்ராக்டிஸாக ரொம்ப ரொம்ப லேகாக இருக்கும். நம்ம தென் அகைன் நெக்ஸ்ட் 5 டேஸ் அண்டு ஸ்பீடு ப்ராக்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். நீங்கள் போகணும் அவசியம் இல்லை. ஏன்னா சொல்கிறேன்னா, நீங்கள் 2 செக்ஷன் டெஸ்ட் எடுக்கும்போது 2 3 அது உங்களோட கெப்பாசிட்டிக்கு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஒரு டெஸ்ட்டில் 10 to 15 அப்ளிகேஷன் இருக்க போகுது. 2 டெஸ்ட்டுங்கும் போது 3 டெஸ்ட்டுங்கும் போது 40 அப்ளிகேஷன் வந்துட போகுது. ஸோ அந்த 40 அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும் அந்த 2 நாளைக்கு. அது கம்பைண்டாக எல்லாமே மிக்சடாக வந்துட போகுது. ஓகேங்களா? தென் ரிமைனிங் டைம் ஸ்பீடு ப்ராக்டிஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு டாப்பிக்காக முடிச்சுட்டு பெறலாம். மற்ற டாப்பிக்கும் பார்த்துக்கிட்டே வாங்க. கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு 3 மந்த்து ஒரு 3 to 4 ஒரு 3 மந்த்து மினிமம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இந்த குவான்ஸுக்கு பேசிக்லேருந்து நான் வீடியோ போட போகிறேன். ஸோ என்ன நீங்கள் ஃபாலோ பண்ணாலே, என் வீடியோ பார்த்துட்டு அண்டு பேரலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே இட்ஸ் எனஃப் ஃபார் யூ. உங்களுடைய பேசிக் கான்செப்ட்ஸை நான் வந்து ஃபுல்லாக வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட்டு ஒரு 3 to 4 மந்த்தில். ஓகேங்களா? எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்ச உடனே நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கண்டிப்பாக எனக்காக முடிஞ்ச ஹெல்ப் எல்லாத்தையுமே உங்களுக்கு கான்செப்ட் நான் பண்ண ரெடி. ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ண பழகிக்கோங்க. தென் இங்கிலீஷ்க்கு பொறுத்தவரை எல்லோரும் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன பண்ணிங்கன்னா, கிராமர் மட்டும் கற்றுக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க. வெறும் கிராமர் மட்டும் உங்களோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணவே பண்ணாது. இங்கிலீஷ் பொறுத்தவரை வெறும் கிராமர் மட்டும் நாட் எனஃப். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை தாண்டி இங்கிலீஷ் நிறையா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷுக்கு ரீடிங் கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணும்போது உங்களுக்கு புரியாத விஷயத்த சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஆள் இல்லையா? ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்கள்.
சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுங்கள், ஜெமினி யூஸ் பண்ணுங்கள். அதில் கேட்டாலே நீங்கள் ஏதாவது டவுட் போட்டிங்கனால தெளிவாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட போகுது. ஓகேங்களா? ஸோ மேபி அதுக்கு ஒரு வீடியோ வேணால் நம்ம போடலாம், எப்படி இங்கிலீஷ் டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ கூட போடலாம். ஓகேங்களா? ஸோ ரீடிங் பண்ணுங்கள். ரீடிங் பண்ணுறது லைன் அண்டர்ஸ்டாண்ட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் மூவ் ஆகணும். ஏன்னா எதனால் இங்கிலீஷ் நம்மளால் கற்றுக்கிற முடியல அப்படின்னா நமக்கு இங்கிலீஷில் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. உங்களுக்கு ஒரு கொஸ்டினோட அண்டர்ஸ்டாண்டிங் தானே ஆன்சர் பண்ண முடியும். நம்ம தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறனால தப்பான ஆன்சர் போடுறோம். ஏன் நம்மளுக்கு இங்கிலீஷில் தப்பாக ஆன்சர் வருதுன்னா நம்ம அந்த வேர்டுக்கான அந்த சென்டென்ஸ்க்கான மீனிங்கை வேறு ஒன்று தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கிறனால அந்த தப்பான அண்டர்ஸ்டாண்டிங்கான ஆன்சரை நம்ம எடுத்து போடுறோம். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் லெவலை தயவுசெய்து இன்க்ரீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரீடிங், தென் இங்கிலீஷ் வீடியோ நிறையா பாருங்கள். இந்த ரெண்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் டேக் குவிஸ். இதை கண்டினியூவாக இதுக்குமே ஒரு 3 to 4 hours கொடுத்து கண்டினியூவாக ஒரு 3 month பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதோட இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 1 month 2 month தான் தெரியாது இதோட இம்ப்ரூவ்மெண்ட். நான் அகைன் சொல்லிடுறேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உடனேலாம் தெரியாது. இட் டேக் டைம், மினிமம் 4, 5, 6 months அதான் சொல்லலை, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸை பொறுத்தவரை நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இது நீங்கள் லேர்ன் பண்ணுறது வந்து என்னென்னா நீங்கள் உங்களை கான்ஃபிடண்ட்டாக ஒரு செக்ஷனுக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளேயே நீங்கள் போகணும், ஸ்பேஸ்க்குள்ளேயே போகணும். இந்த இம்ப்ளிமெண்ட் ஃபேஸ் 2ல் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இங்கே நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம கற்றுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்காக கற்றுக்கிறது மீன்ஸ் வந்து இப்போ எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு 100% நான் கற்றுக்கணும்னு சொல்ல வரல. நீங்கள் எல்லா டாப்பிலையும் அட்லீஸ்ட் ஒரு 80% நாலேஜாவது உங்களுக்கு வர வச்சுருங்க. 70 to 80% ஆகுது வந்துட்டுனா இதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட்டுங்கிறது ஒன்றுமே இல்லை. நம்ம வேலை என்ன தெரியுமா, உட்காந்து டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கணும். ரீசனிங் குவான்ஸுக்கு ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் ஒன்று இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடலாம், டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் நிறையா டெஸ்ட்டு எடுத்து அந்த டெஸ்ட்டு மட்டும் எடுக்கக்கூடாது, அதை ரிவ்யூ பார்க்கணும் கிளியராக. ஏன் இந்த கொஷின் இது எப்படி ஈஸியாக என்ன சால்வ் பண்ணலாம், அந்த குவான்ஸ் கொஷின் இந்த கொஷின் இருக்குது, வேறு எப்படி திங்க் பண்ணி இதை சால்வ் பண்ண முடியும், வேறு எப்படி இது ஈஸியாக போடலாம், இப்படிங்கிற ரிவ்யூ தான் இங்கே மெயின். ஜஸ்ட்டு சும்மா பார்த்து செம்ம சால்வ் பண்ணுங்கிறது நான் சொல்லவே வரல. நான் சொல்கிற ரிவ்யூ வந்து இதை வேறு எப்படி எக்ஸ்ட்ராவாக பண்ணலாம். இப்போ ரீசனிங் டெஸ்ட்டு போடுறேன், நான் வந்து கொஞ்சம் இந்த 30 attempt தான் கொடுக்குறேன், எப்படி நான் 32 attempt கொண்டு வரணும், இப்படிங்கிற உங்களுக்குள்ளேயே கொஷின்ஸ் கேட்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதை அட்டெம்ப்டை ட்ரை பண்ணுறீங்கள, அந்த இடம் தான் இந்த இம்ப்ளிமெண்டேஷன். இது ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடித்தா மட்டும் அந்த இம்ப்ளிமெண்டேஷனில் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா இங்கே அப்படின்னா தான் உங்கள் கிராஃப் இப்படி போகும். நீங்கள் ஃபஸ்ட் ஃபேஸ் இல்லாமல் டேரெக்டாக செகண்ட் ஃபேஸ் இல்லை, இம்ப்ளிமெண்டேஷன் நடக்காது, இப்படியே தான் இருக்கும் கிராஃப். ஸோ இந்த இம்ப்ளிமெண்டேஷனை பொறுத்தவரை அதை முடிச்சுட்டு நீங்கள் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, நிறைய டெஸ்ட்டு டேக் பண்ண போகிறீங்க ரீசனிங் குவான்ஸுக்கு. ஏன்னா இப்போ நான் என்னுடைய ஃபேஸ் எப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸை முடிச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஃபேஸை முடிச்சனால எப்படி நான் வந்து ஈவன் தோ ஜாப் போயிட்டு கூட என்னால் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபேஸை முடிச்சிட்டேன். எனக்கு செகண்ட் ஃபேஸ் தான். செகண்ட் ஃபேஸ் வந்து நான் டெஸ்ட் எடுத்தால் மட்டும் போதும். ஓகேங்களா? நான் படிக்கிற காலத்தில் வந்து நான் என்ன பண்ணேன், நான் கிளியர் பண்ண ஸ்டேஜில் நான் லாட் ஆஃப் டெஸ்ட் எடுத்தேன். இப்போ நிறைய பேர் கிளியர் பண்ணிவிட்டு சொல்லுவாங்க, நிறைய மார்க் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அதை நம்பி நீங்கள் மார்க் போடுறீங்க. மார்க் போடணும், அது எப்போனா ஃபஸ்ட்டு ஃபேஸை முடிச்சுட்டு தான் நீங்கள் மார்க் போடணும். ஏன்னா இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க நீங்கள் மெயின்ஸ் மார்க் நிறையா எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? மெயின்ஸ் மார்க் நிறைய எடுக்கணும்னா எப்போ எடுக்கணும், டேரெக்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா வேஸ்ட் தானே. அவங்களுக்கு அது எப்போ ஒர்க் அவுட் ஆச்சு, அவங்க ஃபஸ்ட்டு ஃபேஸில் எல்லாமே கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் நிறையா மெயின்ஸ் மார்க் எடுக்கிறனால அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. டேரெக்டாக எடுத்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அதனால் ஃபஸ்ட்டு ஃபேஸை முடிச்சுட்டு இப்போ நீங்கள் நிறையா மார்க்கு ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிக்ஸே கிடையாது. ஓகேங்களா? ப்ராக்டிக்ஸே கிடையாது. என்ன சொல்கிறது, நிறையா பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட்டு தான் எடுக்க போகிறோம். சரி, கற்றுக்கிற போகிறதுல ப்ராக்டிஸ் தான் பண்ண போகிறோம். இங்கே நம்மளை வந்து ஹார்டாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 8 hours 7 hours கிட்ட வந்து நீங்கள் நிறையா டெஸ்ட்டு எடுத்து ரிவ்யூ பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடை வந்து யாராலும் ஈக்குவல் பண்ண முடியாது. ரியல் எக்ஸாமில் உங்கள் கான்ஃபிடென்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல தான் இப்படி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். நிறைய டெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஒன்ஸ் நம்மளுக்கு கான்செப்ட் நாலேஜ் வந்தால் தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம ஒரு கொஸ்டினுக்கு முதல் 40 seconds எடுப்போம். அப்ளிகேஷனுக்கு நம்ம நிறையா டெஸ்ட் எடுக்க இந்த 40 seconds நம்ம மைண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிரும். ஸோ பார்த்தோன்னா ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னா எப்படி வேகமாக திங்க் பண்ணுங்கிற தெரிய வந்துடும். தெரிய வந்துட்டுனா
அது ஈஸியாக சால்வ் பண்ணி முடிச்சிடும். ஸோ டைம் ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அண்ட் இந்த இம்ப்ளிமெண்ட் ப்ராசஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஃபேஸில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அப்பப்போ அதை செக் பண்ணிக்கணும். என்ன செக் பண்ணணும்? நம்ம படிக்கிறது கரெக்டாக தான் படிக்கிறோமா, நம்மளுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். செகண்ட் ஃபேஸில் நீங்கள் உங்கள் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஒரு மெயினான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். மெயின்ஸ் ஆர் ப்ரிலிம்ஸ். மார்க்கில் ஒரு டெஸ்ட்டில் 80 மார்க் எடுக்கிறீங்க ப்ரிலிம்ஸில், நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் 75 எடுக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகக்கூடாது. புரிஞ்சுக்கணும் ஒன்று, இது ஈஸியாக இருக்கலாம், இது டஃப்பாக இருக்கலாம். 10 மார்க்கும் சேம் லெவல் கிடையாது. 10 மார்க்கும் சேம் லெவல் கிடையாது. அப்படிங்கும்போது அந்த டிஃபிகல்ட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு மார்க் வரும். அதுக்காக இந்த ப்ரோ வந்து கிராஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகணும்னு சொன்னார். என் கிராஃப் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வருதுன்னு நினைக்கக்கூடாது. என்னென்னுங்கிறத புரிஞ்சுக்கணும். அந்த டிஃபிகல்ட்டி லெவலை பொறுத்து தான். டஃப்பான இதில் நீ மார்க் கம்மியாக எடுத்தால் கூட இட்ஸ் சூப்பர். இப்போ நான் மார்க் போகிறேன்னா எனக்கு வந்து டஃப்பாக இருக்கிற கொஸ்டினில் நான் 40 மார்க் எடுத்தால் கூட நான் வந்து ஃபீல் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் அந்த மார்க் லெவலை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்துடணும். ஏன்னா நீங்கள் ரியல் எக்ஸாம் நிறைய எழுதிட்டீங்க, அங்கே எப்படி கேட்குறாங்க, இங்கே இது எப்படி இருக்குது கொஸ்டின், அதோட டஃப்பாக தான் இருக்குது, அப்புறம் இதில் கம்மியாக தான் எடுக்க முடியும் அப்படிங்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் நீங்கள் கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்ட் ஃபேஸில் உங்களுக்கு தெரியும். டஃப்பான வந்துச்சுன்னா, ஓ இந்த டஃப்பானதுலேயும் நம்ம 40 மார்க் கிட்டோம், பரவாயில்ல சூப்பர்ரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நான் எப்பயுமே வந்து நான் வந்து பர்சன்டேஜ் இல்லை ரேங்கு இதெல்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். ஏன் சொல்லுங்கள்? ரேங்கு இதெல்லாம் சும்மா ஈவன் தோ பர்சன்டேஜ் பார்க்க சொல்லுவாங்க. பர்சன்டேஜில் அவங்க சொல்லிட்டா, இப்போ நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து இப்போ ரீசனிங் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணால் ஓல்டு மார்க்லாம் எடுத்து ரீசனிங் மட்டும் போட்டு இங்கிலீஷ் அண்டு குவான்ஸ் சப்மிட் கொடுத்துருவேன். இல்லை இங்கிலீஷ் மட்டும் போனால் ரீசனிங் குவான்ஸ் சப்மிட் கொடுத்துருவேன் பழைய மார்க்லாம் எடுத்து. இப்போ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. நிறைய பேர் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, போட மாட்டாங்க. அப்படிங்கும்போது அவங்க ரீசனிங் குவான்ஸ் இங்கிலீஷ் அட்டெம்ப்ட் மேபி 0 ஆகலாம், 1 2 3 சப்மிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 20 மார்க் எடுக்கும்போது 90% காட்டுங்கிறதுக்காக அதை நம்ம நல்லா பண்ணிக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் ரேங்கை வச்சு நல்லா பண்ணிக்கணும் ஐடென்டிஃபை பண்ண வேண்டாம். உங்களுக்கு நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ப்ரீவியஸாக நம்ம எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கும், இந்த லெவலில் இந்த லெவலுக்கு நம்ம எடுத்துருக்க மார்க் கரெக்டு தானா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட், உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன் லெவல். தென் லாஸ்ட் ஃபேஸாக எக்ஸிக்யூட். ஸோ இது வந்து ரியல் எக்ஸாம் போய் அப்ரோச் பண்ணுறது. ஸோ ரியல் எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது உங்களுக்கு கான்ஃபிடென்ட், ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ட் இல்லாமல் இருக்கக்கூடாது, கான்ஃபிடென்ட் இருக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத விட நம்ம மைண்டு எவ்வளோ க்ளீனாக இருக்குது, எவ்வளோ கிளியராக இருக்குது, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத இங்கே ரொம்ப ரொம்ப மேட்ரு. எதனால் நிறைய பேரால் இங்கே மார்க் எடுத்தும் ரியல் எக்ஸாமில் பண்ண முடியல அப்படிங்கிற மெயின் ரீசன் ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஏன்னா அவங்க வந்து கிளியர் பண்ணி ஆகணும், இந்த எக்ஸாம் நான் கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மைண்டில் போட்டு வச்சிடுறாங்க. அதனால் இந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலும் எக்ஸாம் சென்டரில் நீங்கள் ஸ்ட்ரெஸ்டாக ஆகிட்டிங்கன்னா உங்களால் சரியாக அட்டெம்ப்ட் கொடுக்க முடியாது. ஏன்னா உங்கள் மைண்டு மேலே நிறையா லேயர் பேடன் ஆகிடும். ஸ்ட்ரெஸ்ஸான லேயர் வந்து உங்கள் பிரெயின் மேலே பேடன் ஆகி நிற்கும், வெயிட்டாக இருக்கும் உங்கள் பிரெயினால் கரெக்டாக திங்க் பண்ண முடியாது, கரெக்டாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியாது, அதோடைய கெப்பாசிட்டி, அதோடைய எஃபிஷியன்சி கரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்து பழகிக்கோங்க. நான் உடனே கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டை விட்டுருங்க. அதுக்காக வந்து நீங்கள் கிளியர் பண்ண வேணாம்னு நான் சொல்ல, நான் எப்படி என்னோடய மைண்டை ட்ரிக் பண்ணுவேங்கிறத நான் சொல்கிறேன். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ப்ராசஸ் டு ட்ரிக் அவர் மைண்ட். என்னென்னா இப்போ நான் வந்து ஆர்ஆர்பிஓ இந்த மாதிரி ஒவ்வொரு எக்ஸாம் வரிசையாக வச்சுக்கோங்க. நான் ஆர்ஆர்பிஓ எக்ஸாம் எழுத போகும்போது என்ன பண்ணுவேன்னா, என் மைண்டை என்ன ட்ரிக் பண்ணுவேன்னா, நான் இப்போ நல்லா தான் பண்ணுறேன், பட் கிளியர் பண்ணிடுவேனா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, ஓகேங்களா. ஆனால் அதை நான் ஸ்ட்ரெஸ்ஸாக ஏற்றிட்டேன்னா இதை வந்து எப்படி ட்ரிக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் ஆர்ஆர்பிஓ எக்ஸாம் எழுத போகிறேன், ஓகேங்களா. நான் வந்து கிளியர் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் போயிட்டேன்னா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகிரும். ஏற்கனவே நமக்கு ஃபேமிலி நிறையா சைட்லேருந்து எல்லா ப்ரெஷர் இருக்கும், இது போய் எக்ஸ்ட்ரா நம்மளும் இதுக்கு கிளியர் பண்ணி ஆகணும் ப்ரெஷர் கொடுத்துட்டோன்னா அது ஃபங்க்ஷன் பண்ணாமல் போயிடும். நான் அப்போ என்ன பண்ணுவேன், ஓகே இந்த எக்ஸாம்க்கு அப்புறம் இன்னொரு கொஞ்ச நாளில் எனக்கு ஆர்ஆர்பி கிளர்க்கு வருது, ஓகேங்களா. நான் இது கிளியர் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. அந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 30 நாள் இருக்குது. நான் இப்போயே இந்த லெவலில் இருக்கிறேன், இன்னும் 30 நாள் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே போனால் போதும், இந்த எக்ஸாம் போனால் போதும்னு சொல்லிட்டு நான் எக்ஸாமுக்குள்ளே போயிடுவேன். நான் வாட்டுக்காக எதுவுமே யோசிக்காமல் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்துடுவேன்.
இப்போ அதே மாதிரி அடுத்த ஆர்ஆர்பி கிளர்க் எழுதும்போது இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு எக்ஸாம் இருக்கும், ஐபிஎஸ் பிஓ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ சூப்பராக இப்போயே இந்த லெவலில் இருக்கிறோம், இது கிளியர் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. அடுத்து ஐபிஎஸ் பிஓ வருது, கண்டிப்பாக அதெல்லாம் கிளியரே பண்ணிடலாம் நம்ம இப்படின்னு சொல்லிட்டு என்னை ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நெக்ஸ்ட் வர எக்ஸாமை நான் வந்து ஒரு மோட்டிவாக எடுத்துக்கிட்டு அதுக்கு இன்னும் இவ்வளோ டைம் இருக்குது அப்படின்னா இப்போயே நம்ம இவ்வளோ படிச்சிருக்கோம், இவ்வளோ கற்றுக்கிட்டோம், அதுக்கு இன்னும் 30 நாள் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் மைண்டை ட்ரிக் பண்ணுவேன் நான். இப்போ ட்ரிக் பண்ணி வைக்கிறனால என்ன ஆகுனா அது ப்ரெஷர் ஆகாது, எக்ஸாம் சென்டரில் போயிட்டு தேவையில்லாத யோசனைகள் இருக்காது, கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து மைண்டில் இருக்காது. ஸோ கிளியர் பண்ணியே ஆகணுங்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தயவு செஞ்சு முழுக்கதை ஸ்டாப் பண்ணுங்கள். அண்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இந்த இம்ப்ளிமெண்ட் ஃபேஸ் இதெல்லாம் இருக்குல்ல, இதில் தயவு செஞ்சு சிஏ கரெக்டாக படிச்சுக்கோங்க. இந்த எஸ்க்யூட் ஃபேஸில் வந்து சிஏ படிச்சிங்கன்னா டோட்டல் கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் இவ்வளோ நாள் 2 ஃபேஸில் பண்ண ப்ராக்டிக்ஸ் எல்லாமே இங்கே 0 ஆக்கி விட்ருவோம் உங்களை. ஏன்னா நீங்கள் அதிக டைம் சிஏக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்டுக்கான டைம் கம்மியாயிரும், உங்கள் ப்ராக்டிக்ஸ் எல்லாமே வீணாயிரும். அதனால் இதுவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்டு இந்த எஸ்க்யூ டைமில் நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா எஸ்க்யூ டைமில் அடுத்தடுத்த எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதனால் ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸை உங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியணும். ஏன் நான் சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் ப்ரிலிம்ஸில் ஓரளவு ஸ்ட்ராங் ஆகிட்டால் கூட மெயின்ஸ் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்கள் ப்ரிலிம்ஸோட ஸ்பீடு வந்து குறைஞ்சிரும், கொஞ்சம் சம்வாட் குறைஞ்சிரும். அதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஸோ அண்டு சிஏ படிக்கணும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ ப்ரிலிம்ஸ் அண்டு மெயின்ஸுங்கிற அந்த விஷயத்தை மேனேஜ் பண்ணுற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ எஸ்க்யூட் ஃபேஸில் இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. தென் எஸ்க்யூட் ஃபேஸில் தேவையில்லாத விஷயங்கள் நம்ம இன்வால்வ் ஆக வேண்டாம். நம்ம தேவை படிக்கணும், டெஸ்ட் பண்ணணும், ரிவ்யூ பார்க்கணும், சிஏ படிக்கணும், இங்கிலீஷ் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்படிங்கிற ஒரு பாசல் தான் இருக்குமே தவிர்த்து அதை தாண்டி வந்து அன்வான்டாக இப்போ ஒரு எக்ஸாம் ஆர்ஆர்பி கிளர்க்கு ஃபஸ்ட் எக்ஸாம் இவ்வளோ ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வருது ஓகேங்களா. ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் இப்போ வந்துச்சுல, இப்போ நிறையா பேர் என்ன சொல்கிறேன்னா இப்போ வந்து ட்ரெண்டே மாற்றிட்டான். எக்ஸாமுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி தான் எக்ஸாம் ரிசல்ட்டே விடுறான். இப்போ எக்ஸாம் ரிசல்ட் எப்போன்னு எவ்வளோ டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள் அந்த ரிசல்ட்டுக்காக. அது வருது வராமல் போகுது, நீங்கள் வாடு உங்கள் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணால் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அது யூஸ் ஆகும்ல. இவன் தான் கிளியர் பண்ணலைன்னா கூட நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அது யூஸ் ஆகும், அதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி டைம் வேஸ்ட்டு நிறைய. ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு எப்படின்னா அடுத்து மெயின்ஸு அட்மிட் கார்டு போடுவான், அது போடுவான், இது எப்படி போடுவான், ஒவ்வொன்றுக்கும் டைம் எடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இங்கே எக்ஸ்க்யூட் ஃபேஸில் டோட்டலாக எலிமினேட் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருங்க, நான் ப்ரிலிம்ஸ் கிளியர் தான் கண்டினியூ போகிறேன், நான் அடுத்து படிச்சுட்டு இருக்க போகிறேன், அது வருது வராமல் போகுது அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் வந்துருங்க. ரிசல்ட் வந்த அப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். ரிசல்ட் எப்போ வரும், லிங்க் எப்போ வரும், லிங்க் வந்த அப்புறம் அன்றைக்கி ஃபுல்லாகவே வேஸ்ட் பண்ணுறது, எவ்வளோ டைமை நான் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத நீங்கள் பேக்லேருந்து போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த எக்ஸ்க்யூட் ஃபேஸில் இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம மைண்டை கரெக்டான விஷயத்தில் வச்சுருக்கணும். அண்ட் எக்ஸ்க்யூட் ஃபேஸில் ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஆர்ஆர்பி கிளர்க்கு லெவல் ஒரு மாதிரி இருக்கும், ஆர்ஆர்பிஓ லெவல் ஒரு மாதிரி இருக்கும், எஸ்பிபிஓ ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு நீடு இருக்கும், ஒவ்வொரு செக்ஷன் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸாமுக்கு என்ன லெவல் தேவை, என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த எக்ஸ்க்யூட் லெவலில் நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது. அண்டு இது போல் நிறையா இருக்குது, நம்ம அப்கமிங் வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். கண்டிப்பாக நான் மற்றவங்கள மாதிரி பிளான் கொடுக்கல, நானே 3 ஃபேஸாக பிரிச்சுக்கிட்டேன், நானே உங்கள் கையில் கொடுத்துட்றேன். நீங்களே அதுக்கு க்ரியேட் பண்ணி கரெக்டாக பண்ணுங்கள். அண்டு கண்டிப்பாக ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, நான் அது வந்து எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, பட் நான் சொல்கிறேன். இன்னும் நம்ம நிறைய விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேங்களா. தேங்க்யூ. வேறு எதுவும் டவுட் இருந்தால் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா. தேங்க்யூ. ஸோ எதுக்குமே ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக 2066 கிளியர் பண்ண போகிறோம். நானும் உங்கள் கூட இருக்கேன், கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் சரிங்களா. கரெக்டான அவேர்னஸ் அண்டு நாலேஜ் என்கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக, அண்டு கைடு என்கிட்ட இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எப்பயுமே ஓகேங்களா. தேங்க்யூ.